அஜய்க்கு காஃபி வேணுமா? நானும் காஃபி குடிப்பேன் பாட்டி. சரி இரு, போட்டு தரேன். நான் தாத்தாவுக்கு தான் போட வந்தேன். விஜய்க்கெல்லாம் அவன் பொண்டாட்டி தான் போட்டு தருவா காஃபி. நான் வேற எதுக்கிட்ட போட்டு கொடுக்கலான்னு வந்தா இது என்னடானா காஃபி போட சொல்லுது. இங்க பாரு, நீ இந்த வேலையெல்லாம் பழகிக்கோ. அஜய்க்கு நீயே காஃபி போட்டு கொடு. கண்டிப்பா பாட்டி. இனிமே அஜய்க்கு நானே காஃபி போட்டு தரேன். அஜய்க்கு மட்டும் என்ன, நம்ம வீட்ல இருக்க எல்லாருக்குமே நானே காஃபி போட்டு தரேன். பாட்டி, நீங்க என்னமோ விஜய்க்கு காவேரியே காஃபி போட்டு கொடுப்பான்னு சொன்னீங்க. ஆனா காவேரி உங்க பேர விஜய ஊருக்கு ஊரா அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கா. அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்காளா? என்ன சொல்ற நீ? ஆமா பாட்டி. காவேரியோட அம்மா அப்பளம் செஞ்சு வைக்கிறாங்கல்ல, அது ஏதோ ஆட் பண்ணணும்னு நினைச்சு போஸ்ட் அடிச்சிருக்காங்க. இதுல விஜய் அசிங்கப்படுத்துறதுக்கு என்னடி இருக்கு? இல்ல பாட்டி, நான் இன்னும் முடிக்கவே இல்லையே. அந்த போஸ்டர்ல உங்க பேரனோட சம்மதம் இல்லாமலேயே அவர் போட்டோவை யூஸ் பண்ணிருக்கா. அத ஊர் முழுக்க ஒட்டிருக்கா. இது எவ்வளவு பெரிய தப்பு பாட்டி. அப்பள விளம்பரத்துக்கு போய் அவரோட போட்டோ போடலாமா? அவரோட மரியாதை என்ன ஆகுறது? எவ்வளோ பெரிய கம்பெனியோட எவ்வளோ பெரிய எம்டி, ஆபீஸ்ல எல்லாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க? ஹர்ட் ஆகுது. அதனால விஜய் ரொம்ப அப்செட் ஆகி காவேரியை திட்டிட்டு இருக்காரு. ஐயோ, தாத்தாக்கு வேற இதோட சீரியஸ்னஸ் தெரியாம எப்பயும் போல காவேரி கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. ஆனா நாம தானே பாட்டி விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதெல்லாம் யோசிக்கணும். அதான் பாட்டி, உங்ககிட்ட சொன்னாலாவது நீங்க விஜய்க்கு சப்போர்ட்டா வந்து அந்த காவேரிய நல்ல 4 கேள்வி கேட்பீங்கன்னு சொன்னேன். பாட்டி, நான் ஏதோ காவேரிக்கும் எனக்கும் இருக்க பர்சனல் விஷயத்த வச்சு சும்மா போட்டு கொடுக்கறேன்னு உங்களுக்கு தோணுதா? நான் ஒன்னும் எனக்காக சொல்லியே பாட்டி. நீங்க வேணா பாருங்க, உங்க பேரன் காவேரிய லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. எதுக்கு அவ இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். பாத்து பாட்டி. ஆஹா, பாட்டிக்கு சாவி கொடுத்தா வேலை கரெக்டா நடக்கும் போலயே. இனிமே நமக்கு இதான் ரூட்டு. ராகினி, பாட்டிய கெட்டியா பிடிச்சுக்கோ.